அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காணொலிகள் நான் பதிவு பண்ணியிருந்தேன். என் வாழ்வில் நடந்த அற்புதம் அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி. அதில் பாம்பன் சுவாமி கோயில் சம்மந்தமாக ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தேன். பாம்பன் சுவாமி கோயிலே எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது. அது கண்டிப்பாக ஏன்னா பக்தி இன்ஃபினிட்டியில் கூட நான் திருவோடு மட்டும்தான் சொல்லினேன் தவிர அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பதிவு செய்யலை. ஸோ டிசம்பர் 31 இந்த காணொலி உண்மையிலே எனக்கு அந்த விஷயம் கையில் கிடச்சதாக இருக்கட்டும், எனக்கு வந்த கனவாக இருக்கட்டும், நான் பழனியில் யாசகம் வாங்கினேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயம். நான் முதல் தடவை யாசகம் வாங்கினதே நம்ம தான் போனோமா, எந்த சக்தி நம்மளை கடத்தி கொண்டு போச்சு, நம்ம யாசகம் வாங்கி தெய்வ குழந்தைங்களுக்கு செய்கிறத முருகர் எப்படி நடத்துனான்ற இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அப்படி இருக்கும்போது ரெண்டாவதாக பழனியில் நான் யாசகம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எப்போ வரீங்கன்னு கேட்குறப்பெல்லாம் நான் உத்தரவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போது கரெக்டாக எனக்கு போன தடவை யாசகம் வாங்குறப்போ ஒரு ஐயா, இப்போ வரைக்கும் அவர் நான் ஒரே தடவை தான் பார்த்தேன். எனக்கு ஏதாவது ஒரு குழப்பம்னா யார் மூலியமாவது அவர் பதில் சொல்லி அனுப்புகிறாரு. அவர் உண்மையிலே ஒரு பெரிய மகா சித்தர்னு தான் சொல்லணும். அவர் என் கையில் திருவோடு கொடுத்து அந்த திருவோட்டில் நிறைய சில்லறைகள் கொட்டி இதை தெய்வ குழந்தைங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். கரெக்டாக எனக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வருது. அந்த கனவில் நான் அதே மாதிரி ஒரு திருவோடு ஏந்தி யாசகம் வாங்குற மாதிரி. கரெக்டாக பாருங்கள், பாம்பன் சுவாமி கோயிலுக்கு நான் போகிறப்போ இந்த ஒரு விஷயம்தான் கிடச்சிது. இதுதான் அந்த திருவோடு. இதை என்கிட்ட கொடுத்த அம்மா சொன்னாங்க, இது திருவோடுன்னு சொல்லக்கூடாது, அக்ஷய பாத்திரம் சொல்லணும்னு சொல்லி இதில் அவங்க ஒரு பெரிய விபூதி கரெக்டாக கிட்டத்தட்ட உயர் ரகமான ஒரு விபூதியை போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த திருவோட்டில் நான் தெய்வ குழந்தைகள் யாசகம் வாங்க போகிறேன் பழனியில். முதல் யாசகம் என்னோடய அம்மா கிட்ட தான் நான் வாங்கணும்னு சொல்லி எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு. உண்மையிலே எதுக்காகவோ பிறந்தோம், எதுக்காகவோ வளர்ந்தோம்ன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஒரு மொத்தமாக மடை மாற்றி முருகர் வழியில் கொண்டு போகிறாரு. அதை நான் அனுதினமும் உணர்கிறேன். அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமி சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் கிடச்சிது. அந்த பொருளையும் நான் கண்டிப்பாக காட்டணும். இது எனக்கு ஒரு அம்மா பாம்பன் சுவாமி இந்த சிலை கொடுத்தாங்க. எப்பயுமே எனக்கு முருக பக்தர்கள் எது கொடுத்தாலும் நான் அதை மற்ற முருக பக்தர்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் இது கொடுக்கும்போதே அவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னாம்மா, இல்லைங்கம்மா, நான் கண்டிப்பாக எனக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி குமரன் ஒருத்தருக்கு அவர் பெரிய பாம்பன் சுவாமி டிவோட்டி, அவருக்கு கொடுக்கலாமா வேணாம் உத்தரவு கேட்கும்போது வேண்டான்னு வந்துச்சு. அப்புறம் என்கிட்டயே வச்சுக்கிட்டோமான்னு சொல்லி உத்தரவு கேட்கும்போது ஆமன்னு வந்துச்சு. அதனால் ஐயா என் கூட தான் இருக்க போகிறாரு. பாம்பன் சுவாமி கோயிலே நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் எனக்கு மறக்க முடியாது இந்த திருவோடு. இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் பயணிக்கிறேனோ, ஏன்னா நிறைய பேர் என்னை வடப்பள்ளி கோயிலில் பார்த்து தெய்வ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்க வச்சுக்கன்னு சொல்கிறப்போ நான் அது கையில் வாங்க மாட்டேன். என் கடை நம்பர் 10 நீங்கள் கொடுத்துருங்க, நான் எப்போது தேவைப்படுதோ அப்போது கலெக்ட் பண்ணி பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த அக்ஷய பாத்திரம் தான் அந்த குழந்தைங்களை வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2026 கிட்டத்தட்ட ஒரு 11 தெய்வ குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறேன். ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிக்குது.